So thank you so much for joining in the live session. என்னுடைய வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for joining. கோட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். ஸோ கெமிஸ்ட்ரியினுடைய மென்டி செஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து பார்க்குறோம். கோட் நான் சாட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். 3562791 menti.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க 3562791 அப்படிங்கிற கோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் இந்த லைவ் செஷன். இந்த குவிஸ்ல வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மீன்வைல் இந்த ஆடியோ மட்டும் கிளியரா இருக்கா அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வில் ப்ரொசீட் வித் த செஷன். ஐ ஹோப் மை ஆடியோ இஸ் கிளியர். ரமேஷ் பாபு, குட் ஈவினிங், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களும் நம்மளுடைய லைவ்ல ஜாயின் பண்ணிக்குவாங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை நம்மளுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் மிஸ்பா கரியர் அகாடமி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஆர் அப்ளிகேஷன். அண்ட் அந்த அப்ளிகேஷன்லையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. யூ கேன் ப்ராக்டிஸ் இட். ஸோ கிளியர். ஹரிஹரன் தேங்க்யூ. ரமேஷ் பாபு தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருந்து இன்னைக்கும் லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரியே 25 கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸில் அவுட் ஆஃப் 25 அப்படின்னா டோட்டலாக 100 மார்க்ஸ். ஸோ இந்த சாப்டரில் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற இந்த சாப்டரில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு நிமிஷம் இருக்கும், விச் மீன்ஸ் 60 செகண்ட்ஸ். சிமிலர்லி நமக்கு நீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே டைமிங் தான். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த ரெண்டுல நீங்கள் எந்த அளவுக்கு டைமை ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால ஒரு சில இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிக்சரா காட்டுவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம பிசிக்ஸ்ல பண்ண மாதிரியே தான், பட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்குன்றதுனால ஸ்லைட்லயே வந்துடும், ஆப்ஷன்ஸ்லேயே வந்துடும். ஸோ தேங்க்யூ. குட் ஈவினிங் சுக்ருதி நாகராஜ், ஆதித்யன் நவநீதன், குட் ஈவினிங். ஸோ நேற்றுக்கு லைவ்ல இருந்த நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ ஷால் வி ப்ரொசீட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் நீங்க ஒருவேளை ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா menti.com போயிட்டு 3562791 அப்படிங்கிற அந்த இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11 சாப்டர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட். ஸோ இந்த கோடு கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஈஸி தான். இந்த இதை பொறுத்த வரைக்கும், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக, ஃபிசிக்ஸ் அளவுக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் 1 மினிட்டுக்குள்ள கண்டிப்பாக உங்களால் ஆன்சரை எடுத்துட முடியும். ஃபைன். ஸோ வில் ப்ரொசீட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த சாப்டர் வைஸ் மார்க் டெஸ்ட். மில்லிகன் ஆயில் ட்ராப் மெத்தட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன். 4 ஆப்ஷன் வரும். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் E/m ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரான். ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான ஒரு போர்டு எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறதா இருந்தாலுமே இந்த மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஓகே மெஜாரிட்டி வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். எஸ், எவ்ரிஒன் ஹாஸ் voted. So as you said, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இது நீங்க படிச்சிருப்பீங்க. சூப்பர். ஸோ வில் மூவ் ஆன் வித் த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து இதை வந்து நான் பிக்சரா காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு போய்க்கலாம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 4 ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். All the 5d orbitals are different in size when compared to the respective 4d orbitals. Second பாத்தீங்கன்னா all the 5 4d orbitals have shapes similar to the respective 3d orbitals. Third option, in an atom all the 5 3d orbitals are equal in energy in free state. Fourth option வந்து the shapes of dxy, dyz and dzx orbitals similar to each other and இதை பார்த்துக்கோங்க, dx squared minus y squared and dz squared are similar to each other. ஸோ எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத இப்போ யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வில் மூவ் ஆன் வித் திங். ஃபைன். ஸோ ஆப்ஷன் என்ட்ரி இருக்கு, நீங்க இதுல போட்டுக்கலாம். இதுல என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அண்ட் யூடியூப்ல நீங்க இது ஒருவேளை இந்த வீடியோவை லைக் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் போட்டு விட்டுருங்க.
அப்போதான் யூடியூப் அல்காரிதம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகி உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை காமிக்கும், அவங்களும் நம்மளோட ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதில் எது அப்படிங்கிறத கரெக்டாக போட்டுருங்க. Everyone has voted. Super. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அந்த பிக்சர் நான் ஆல்ரெடி பிசிக்ஸ் நேற்றுக்கு நடந்த அந்த பிசிக்ஸ்னுடைய இதை வந்து நம்ம இதில் போட்டிருக்கிறேன், டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க, அந்த கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. சிமிலர்லி கெமிஸ்ட்ரியினுடைய கொஷின்ஸையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மென்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், ஆன்சரோட வந்துடும். சரிங்களா? ஃபைன். ஸோ லீடர் போர்ட் பார்த்தலாம், யார் யார் எங்கெங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ வணக்கம் சார், வைஷ்ணவி இருக்கிறீங்க, டாக்டர் சென்டிபேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறீங்க, ஹார்ட் ஸ்டோம், ஆம்பிரியல், ஃபைன். ஸோ நிறைய பேர் இருக்கிறீங்க. வைஷ்ணவி இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், டாக்டர் சென்டிபேட் இஸ் இன் த செகண்ட் பிளேஸ், டெட் அப்படிங்கிறவங்க தேர்ட்ல இருக்கிறீங்க. சூப்பர், ஃபைன். ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டின் ஆஃப் டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, தப்பா ஆன்சர் பண்ணா -1. டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத கடைசியா இந்த மென்டி முடிஞ்ச உடனே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா அது இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் என்கரேஜிங்கா இருக்கும். ரைட். ஸோ வில் மூவ் ஆன் வித் த தேர்ட் கொஸ்டின். ஈஸி கொஸ்டின் தான் இந்த தேர்ட் கொஸ்டின். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே கெமிஸ்ட்ரியில இந்த சாப்டர்ல கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஃபைன். Third question, wavelength of spectral line is limited. Line emitted is inversely proportional to energy, velocity, radius and quantum number. Wavelength of spectral line emitted is inversely proportional to energy, velocity, radius and quantum number. So answer என்ன அப்படிங்கறத நீங்களே போட்டுடலாம். Suji Venkateshan, hello. Ragashri, good evening. Hariharan, good evening. And knowledge, energy, super. So energy அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஸோ மெஜாரிட்டி வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வில் மூவ் ஆன் வித் த ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். Yes, we'll enter into the mode. Fourth question. Chromium is represented by the electronic configuration அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வருது. Ne 3s2 3p6 3d1 4s2. அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபோனில் கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இதில் ஸ்க்ரீனில் லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் மோரோவர் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸை டைப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த இதில் மென்டியில். ஸோ எந்த ஆன்சர் அப்படிங்கிறத போடுங்க. ஆப்ஷன் ஏபிசிடி. குரோமியம்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மீன்வைல் இந்த இதை வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்லையும் போட்டுட்டா பெட்டர்ல. ஃபைன். ஸோ சூப்பர். மெஜாரிட்டி வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சி அப்படிங்கிறதான் இதனுடைய correct answer. வாழ்த்துக்கள். So we'll enter into the fourth question. Fifth question. The values of 4 quantum numbers of valence electron of an element are n is equal to 4, L is equal to 0, M is equal to 0 and S is equal to 1/2. அப்போ அந்த எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று TIKNASC. ஸோ ஆப்ஷன் ABCD கரெக்டாக போடுங்க. ஈஸி தான். அதுக்கு முன்னாடி நான் இந்த லிங்கை நம்மளுடைய குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க.
Okay, knowledge C சொல்லிருக்கீங்க, B சொல்லிருக்கீங்க. Okay, which is the right answer? Let's wait for few minutes. Option B அப்படிங்கிறதா இதனுடைய correct answer. Super. Slight confusions avoid பண்ணுங்க. That will really help you. Leaderboard பாருங்க. Vaishnavi has a higher score this time. Yes, Vaishnavi, Vishal, Sukriti Naharaj, Vanakkam sir, Vashni, Thiruselvi, Kalpana Devi, Jet, Suji, Ragashri, Anandan. Super. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. அவங்கெல்லாம் நம்மளோட லைவ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் ஷேர் இட் இன் த குரூப்ஸ். எஸ், ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டின் ஆஃப் ஆர் சீரீஸ். கொஸ்டின் நம்பர் 6. இதுவும் ஈஸி தான். இது வரைக்கும் நீங்க ஒரு வேளை தப்பா போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களால ஆன்சர் கரெக்டா சொல்ல முடியும். எஸ், the ratio of radii of second and first Bohr orbits of H atom. H-னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் H-ன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அது உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுல கண்டிப்பா எல்லாருமே கரெக்டா சொல்லிடுவீங்க. எஸ், பாத்தீங்களா, ரொம்ப சீக்கிரமா ஆன்சர் பண்ணிட்டீங்க. Yes sir, please send stepwise. Okay, message சரியா பார்க்கல. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா இதனுடைய கரெக்ட் ஆன்சர். 11 மெம்பர்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ப்ளீஸ் சென்ட் ஸ்டெப் பை சொல்யூஷன்ஸ். கண்டிப்பாப்பா இந்த இதில் நான் ஆட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். லாஸ்ட் டைம் போன ஃபிசிக்ஸ்னுடைய மென்டியில் நான் ஆட் பண்ண முடியல. But I will try to add it from the upcoming sessions. கண்டிப்பா நான் ஆட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாம். 7th கொஸ்டின். ஸோ ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். How many electrons can be accommodated in a p orbital? p orbitalல எவ்வளோ எலக்ட்ரான்ஸை அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். 6 electrons, 2 electrons, 4 electrons, and last option வந்து none of these சொல்லி போட்டிருக்கு. ஸோ உங்களுடைய ஆன்சர் என்ன? How many electrons can be accommodated? சூப்பர். ஸோ 2 electrons அப்படிங்கிறது கரெக்ட். 6 electrons நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. Fine, I will check with the answers. Fine. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின். 8th கொஸ்டின். In a ground state, an element has 13 electrons in its M shell. அப்போ அந்த எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. காப்பரா, அயனா, நிக்கலா அல்லது குரோமியமா? காப்பர், அயன், நிக்கல் ஆர் குரோமியம்? Which is the right element? ஸோ ஆன்சர் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். Let's see. ஸோ குரோமியம் இஸ் த ரைட் ஆன்சர். பாதி பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மிச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே ஏறுது கொஞ்சம் கொஞ்சமாக.
ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 9th கொஸ்டின். குரோமியம்னுடைய குரோமியம்ல தான் mth ஷெல்ல வந்து 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 9. எஸ். L is equal to 3, then the values of magnetic quantum numbers are அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 1, பிளஸ் ஆர் மைனஸ் 2, பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் 1, 2, 3. தேர்ட் ஆப்ஷன் -1, -2, -3. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0, +1, +2 அண்ட் +3. ஸோ எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும்? நிறைய பேர் போய் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நைஸ். Everyone has voted. Super. ஸோ நீங்கள் சொன்னபடி ஆப்ஷன் பி தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். 0, பிளஸ் ஆர் மைனஸ் 1, 2 அண்ட் 3 அப்படிங்கிறதான் இதனுடைய ஆன்சர். சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதனுடைய லீடர் போர்டையும் நம்ம பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 10. The atomic number of an element is 35. What is the total number of electrons present in all the p orbitals of the ground state atom of that element? 17, 23, 11 and 6. So startingலயே நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, which means நீங்க இந்த சாப்டர்ல கொஞ்சம் தரவா இருக்கீங்கன்னு அர்த்தம். Nice. So in the answer 17 23 11 அல்லது 6. ஃபைன். ஸோ நீங்கள் சொன்னபடி ஆப்ஷன் ஏ 17 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஸோ லீடர் போர்ட் பார்த்துடலாம். 10 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். 25 கொஸ்டின்ஸில் உங்களுடைய மார்க் என்னங்கிறதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. வைஷ்ணவி, சுக்ருதி, நாகராஜ், ஆதித்யா, ஜெட் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. சூப்பர். வைஷ்ணவி, விஷால், சுக்ருதி, நாகராஜ் அண்ட் 1519 வாஷினி, திருசெல்வி, ஜெட், வணக்கம் சார், சுஜி, ஆதித்யா. சூப்பர். ஸோ 11வது கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின், 11th கொஸ்டின். ஸோ அதனால கொஸ்டினை பார்த்த உடனே உங்களால் ஆன்சர் சொல்லிட முடியும். ஐ திங்க் இந்த கொஸ்டின் லெவன்த் கொஸ்டின். Which of the following series of transitions in the spectrum of hydrogen falls in visible region? ஓகேவா, visible regionல எந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சீரீஸ்ல வருது? பிராக்கெட், லைமன், பால்மர் அண்ட் பாஷன் சீரீஸ். ஸோ ஃபைன். இந்த கொஸ்டின்லாம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க, ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அதனால கண்டிப்பா ஆன்சர் எல்லாருமே சீக்கிரம் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட். பால்மர் சீரீஸ்ல தான் இந்த ஹைட்ரஜனுடைய ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபாலோ ஆகுது, விசிபிள் ரீஜன்ல இருக்கு. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 12வது கேள்வி, 12th கொஸ்டின். So Rutherford's experiment which established the nuclear model of atom used a beam of, எந்த பீமை யூஸ் பண்ணுச்சு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ பீட்டா பார்ட்டிகல்ஸ், காமா ரேஸ், ஹீலியம் ஆட்டம்ஸ் அண்ட் ஹீலியம் நியூக்ளி. உங்களுக்கு ஃபோனில் வந்து கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ஸ்.
Yes, beta particles which impinged on a metal foil and got absorbed. Gamma rays helium atoms அல்லது helium nuclei. Everyone has voted. Super. So நீங்க சொன்னபடி helium nuclei தான் இதுக்குடைய ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். சூப்பர். So 13வது கேள்விக்கு போயிடலாம். 13th question. Let's move on to the 13th question. The de Broglie wavelength of the electron in the ground state of hydrogen atom. de Broglie wavelength என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஸ்டேட்ல ஹைட்ரஜன் ஆட்டம்னுடைய de Broglie wavelength. ஃபைன். ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். மெஜாரிட்டி கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான அட் த சேம் டைம் ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் சி தான் இதனுடைய ரைட் ஆன்சர். 0.3328 நியூட்டன் மீட்டர்ஸ், நானோமீட்டர். நியூட்டன் மீட்டர் பாருங்க, பிசிக்ஸ்லேயே இருக்கிறேன், கெமிஸ்ட்ரிக்கு வரல. ரைட், சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 14th கொஸ்டின். கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். Yes, I will enter it. If the wavelength of an electromagnetic radiation is 2000, what is the energy அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனர்ஜி என்ன? ஸோ 9.92 into 10 to the power 19, 9.94 into 10 to the power 12, and 4.97 into 10 to the power minus 12, 4.97 into 10 to the power minus 19. ஸோ எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத போடுங்க. ஆதித்யா, சூப்பர். எஸ், ஸோ ஆப்ஷன் பி 9.94 into 10 to the power 12 அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஸோ 15th கொஸ்டின் போயிடலாம். 15th question. An electron is moving in Bohr's fourth orbit. Its de Broglie wavelength is x. What is the circumference of the fourth orbit? 2 lambda, 2 by lambda, 3 lambda, 4 lambda. So answer என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். Everyone has voted. மெஜாரிட்டி கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. எஸ், ஆப்ஷன் டி 4 லாம்டா அப்படிங்கிறதா இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஈக்குவலி 2 லாம்டாவும் சொல்லியிருக்கீங்க, 4 லாம்டாங்கிறது கரெக்ட் ஆன்சர். சொல்யூஷன்ஸ் பார்த்துருங்க. ஃபைன். ஸோ லீடர் போர்டு ஒரு தடவை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 16th கொஸ்டின் போகலாம். எஸ், இந்த இதில் கல்பனா தேவியும் திருசெல்வியும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஃபைன், சூப்பர். வைஷ்ணவி அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் இதில் இருக்கீங்க. சுக்ருதி நாகராஜ், ஜெட், வர்ஷினி, விஷால், ஆதித்யா, திருசெல்வி 1519. உங்கள் பேர் என்னன்னு தெரியலமா? கல்பனா தேவி, வணக்கம் சார். சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 15 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 15க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஸோ அடுத்த கொஸ்டின் 16th கொஸ்டின். லெட்ஸ் மூவ் ஆன் டு த கொஸ்டின்.
இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அதனால ஆன்சர் கொஸ்டின் பார்த்த உடனே உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். இஃப் த ரேடியஸ் ஆஃப் செகண்ட் போர் ஆர்பிட் ஆஃப் த ஹீலியம் அயான் இஸ் 105.8, வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் தேர்ட் போர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ 2022 கேட்ட ஒரு கொஸ்டின், லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் கேட்ட கொஸ்டின். ஸோ 8 மெம்பர்ஸ் கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கீங்க, 10 மெம்பர்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நைஸ் நைஸ். எஸ், ஸோ ஆப்ஷன் ஏ 158.7 அப்படிங்கிறதா இதனுடைய கரெக்ட் ஆன்சர். நைஸ். ஓகே, ஸோ 17th கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 17. The energy ratio of photon of wavelength 3000 and 6000 is சொல்லி கேட்டிருக்கான். 1:1, 2:1, 1:2 அல்லது 1:4. The energy ratio of photon of wavelength. எஸ், சூப்பர். ஸோ இதுக்கும் கரெக்டான ஆன்சர் போட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ ஆப்ஷன் பி 2:1 அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். நைஸ், ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம்னு நினைக்கிறேன். 18th கொஸ்டின். The de Broglie wavelength associated with a particle of mass 10 to the power minus 6 moving with a velocity of 10 meter per second is சொல்லி கேட்டிருக்காங்க. வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. 6.63 into 10 to the power minus 7, 6.63 into 10 to the power minus 16 and 10 to the power minus 21 and 10 to the power minus 29. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சூப்பர். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஒரு சிலர் கொஞ்சம் தப்பான இதையும் சொல்லியிருக்கீங்க, பார்த்து வச்சுக்கலாம். சொல்யூஷன்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுங்க. ஃபைன். ஸோ 19th கொஸ்டின். A monoenergetic electron beam with a de Broglie wavelength of x is accelerated till its wavelength is halved. By what factor its kinetic energy changed? அதனுடைய kinetic energy எந்த ஃபேக்டர்ல சேஞ்ச் ஆயிருக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 8 and 6, 4 and 3. அதனுடைய வேவ் லென்த் பாதி ஆகுது. ஓகேவா, ஆக்சலரேட் பண்ணும்போது வேவ் லென்த் பாதி ஆகிற வரைக்கும் ஆக்சலரேட் பண்றாங்க. பை வாட் ஃபேக்டர் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச்ட்?
Super, everyone has voted. So options C அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4C. ஓகேங்களா? ஃபைன். ஸோ 19 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 20th கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ஃபார் உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் பிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரியில் நீங்கள் கொஞ்சம் டைம் கம்மியாக எடுக்கிறீங்க. த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 71,175 LU. இதனுடைய புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் வரிசையா சொல்லணும். ஃபர்ஸ்ட் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். 71, 104 and 71, 104, 71 and 71, 71, 71, 104, 175, 104 and 71. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதனுடைய ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியும். 175 minus 71 அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும், அது ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் 71 175, அதுதான் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். So let's see who has the right answer. So fine. So super, எல்லாருமே கரெக்டா போட்டிருக்கீங்க. 71, 104 and 71 அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஆட்டம்ல இந்த மூணுமே இருக்கும். அந்த கால்குலேஷன் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் கொடுத்தலாம். ஸோ லீடர் போர்ட் பார்த்துடலாம். 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதுல யார் அதிகமாக மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே பெரும்பாலும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால ஓகே, வைஷ்ணவி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்க, சுகர்த்தி நாகராஜ் செகண்ட்ல இருக்கீங்க, ஜெட் வந்து தேர்ட்ல இருக்கீங்க, கல்பனாதேவி, விஷால், ஆதித்யா, திருசெல்வி 1519 வணக்கம் சார், வர்ஷினி. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஸோ 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 21st கொஸ்டின், 21வது கேள்விக்கு போயிடலாம். 21st கொஸ்டின். So what is the wavelength of the radiation emitted produced in a line in the Lyman series when electron falls from fourth stationary state in hydrogen? 96.97, 969.7, 9.697 and option D வந்து none of these. So எந்த இது கரெக்டா இருக்கும் இதனுடைய வேல்யூ? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்த உடனே நம்மளால ஆன்சர் பண்ண முடியணும். அப்போதான் நமக்கு வந்து நிறைய டைம் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். சூப்பர். ஸோ 5 மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 96.97 வரிசையாக ஒன்றா சொல்லிட்டு வந்திருக்கீங்க. சூப்பர். ஸோ 21 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 22nd கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 22. So an X-ray tube is operated at 50,000 volts. The shortest wavelength limit of the X-rays produced is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். 0.1245. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 0.3485. தேர்ட் ஆப்ஷன் 0.2485 and fourth ஆப்ஷன் 0.03456. 50,000 வோல்ட் இருக்கு. அதனுடைய ஷார்டஸ்ட் வேவ்லென்த் லிமிட் என்னவா இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ரே டியூப்னுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஷார்டஸ்ட் வேவ்லென்த் லிமிட் ஆஃப் த எக்ஸ்ரேஸ்.
ஃபைன். ஸோ ஆப்ஷன் சி தான் இதனுடைய ரைட் ஆன்சர். கொஞ்சம் பேர் தப்பாகவும் போட்டிருக்கீங்க, பட் இட் இஸ் ஓகே. ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 23rd போய்க்கலாம். ஸோ லீடர் போர்ட் பாருங்க. அதுக்கு முன்னாடி லீடர் போர்டில் ஆஸ் யூஷுவல் வைஷ்ணவி, சுக்ருதி நாகராஜ், ஜெட் கரெக்டாக சொல்லிட்டீங்க இதில். அண்ட் அகைன் அவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்கிறீங்க. சூப்பர். ஸோ அடுத்த இதுக்கு போய்க்கலாம். 23rd question. If the radius of first Bohr orbit is a, then the de Broglie wavelength of electron in the third orbit is nearly 2 pi a, 6 pi a, 3a and option D பார்த்தீங்கன்னா a by 3. இது கரெக்டாக இருக்கும். ஃபைன். ஸோ 6 pi a அப்படிங்கிறது தான் இந்த கொஷின்ஸ்க்குரிய கரெக்ட் ஆன்சர். ஃபைன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே டெஸ்ட் வந்து இருக்கு. வி ஹாவ் எ மார்க் டெஸ்ட், செகண்ட் மார்க் டெஸ்ட் வந்து நான் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ஆஃப்டர்நூன் 2 o'clock. இந்த வீடியோனுடைய எண்டில் இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த 2 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு ஐ வில் டாக் அபவுட் தட். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 24. Find, calculate the wavelength and energy of the radiation emitted for the electronic transition from infinity to stationary state first of the hydrogen. Hydrogen, okay? அதுக்கு மேல டைப் பண்ண முடியல, அதனால தான் ஹைட்ரோ அப்படின்னு நிறுத்திருக்கேன். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 2.18 into 10 to the power minus 21. And option B 3.18 into 10 to the power minus 22, and third option 1.18 into 10 to the power minus 23, and fourth option 2.18 into 10 to the power minus 31. So which is going to be the first, correct answer? ஸோ நாளைக்கு நமக்கு பயாலஜியில் மென்டி இருக்கு. ஈவினிங் 8 o'clock நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சாப்டர் பார்த்தீங்கன்னா த லிவிங் வேர்ல்ட், ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் த லிவிங் வேர்ல்ட். ஃபைன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கடைசி கொஸ்டின் போயிடலாம். 25th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் யூனிட் டெஸ்ட். The wavelength of the radiation emitted when in a hydrogen atom electron falls from infinity to stationary state 1 would be 91 nanometer, 192 nanometer, and 406 nanometer, and 9.1 into 10 to the power minus 8 nanometer. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், கரெக்டான ஆன்சர் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ லீடர் போர்டு ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுடைய ஃபைனல் மார்க் அண்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத
கண்டுபிடிச்சிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு பி இன் த டாப்? 1519 இந்த இதில் நல்ல மார்க் கொடுத்துருக்கீங்க. நைஸ், சூப்பர். ஸோ வைஷ்ணவி 18,785 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கீங்க. செகண்டில் சுக்ரிதே நாகராஜ் அண்ட் ஜெட் வந்து தேர்ட் பிளேஸ். அப்படி எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறீங்க. சூப்பர். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் இல்லை, ஈஸியான சப்ஜெக்டும் கூட, அட் த சேம் டைம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சாப்டரும் கூட. ஸோ நான் இந்த இதில் எடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் எடுக்கல, வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பயாலஜியில் இருக்கு. ஸோ பயாலஜியில் பார்த்தீங்கன்னா என்ன சாப்டர்னா த லிவிங் வேர்ல்ட், ஃபர்ஸ்ட் சாப்டர், கிளாஸ் 11 ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், அதில் இருக்கிற 25 கொஸ்டின்ஸ். சிமிலர்லி இன்னைக்கு பார்த்த மாதிரியே 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஈவினிங் 8 o'clock, 8 to மேக்ஸிமம் ஒரு 8:45, 8:50 அரௌண்ட் இந்த டைமோட நமக்கு வந்து கட்ட முடியும். ஃபைன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. மிஸ்பா கரியர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். அண்ட் இந்த மென்டியினுடைய கொஸ்டின் பேப்பரை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் அல்லது நாளைக்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த வாரத்தில் நடக்க போகிற அடுத்த வாரமும் அதே பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி, நெக்ஸ்ட் வீக்ல Thursday, Friday அண்ட் Saturday ஈவினிங் 8 o'clock பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுடைய மென்டியுமே இருக்கும். என்னென்ன சாப்டர் அப்படிங்கிறத டெலிகிராமில் நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாளைக்கு பயாலஜி மென்டி இருக்கு ஈவினிங் 8 o'clock, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் அந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வந்து தேர் வில் பி மார்க் டெஸ்ட், அதை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு பாருங்க. ஆதித்யா வந்து 17 கொஸ்டின்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சாரி 16 கரெக்ட், 2 சிலி மிஸ்டேக். சூப்பர். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணுங்க. 25 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸுக்கு நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது வந்து என்கரேஜிங்காக இருக்கும். ஃபைன். ஸோ கமிங் பேக் டு த மார்க் டெஸ்ட் சீரிஸ், அதில் வந்து 20 மார்க் டெஸ்ட் இருக்கு. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு செகண்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஆஃப்லைனில் தான் எழுத போறீங்க. எழுதிட்டு உங்களுடைய OMR ஷீட்டை ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9514442475 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்சர் கீ அண்ட் சொல்யூஷன்ஸும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்ளிகேஷன்லேயே அப்லோட் பண்ணிடுறோம். நீங்க கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க வேண்டியதில்லை, ஆன்லைன்ல நீங்க எழுதி பார்க்க வேண்டியதில்லை. ஆன்லைன்ல அட்டன் பண்ற மாதிரி இந்த பேட்டர்னை கொடுக்கல. எதனால அப்படின்னா நீங்க OMR ஷீட்ல ஷேட் பண்ணி எழுதினா மட்டும்தான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இது JW இல்லை, இது நீட். ஸோ நீட்டுக்கு நீங்க OMRல தான் எழுதுறீங்க, OMRல தான் டெஸ்ட் நடத்துறாங்க. அப்போ OMRல ஷேட் பண்றது தான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஆன்லைன்ல கிளிக் பண்ணிட்டு போறதும் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எழுதுறதும் வேற வேற அப்படிங்கிறதுனால OMR ஷீட்ல ஷேட் பண்றதுக்கும் சில டைம் அப்படிங்கிறது இருக்கும். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க 150 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 செகண்ட்ஸ் ஆர் 4 செகண்ட் 2 செகண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைமை நீங்க ஷேட் பண்றதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த கால்குலேஷன் பிளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு OMR ஷீட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எங்கெல்லாம் மார்க் டெஸ்ட் கிடைக்குதோ அதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. அண்ட் எந்த மாதிரியான குவிஸ் இருந்தாலும் அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு இன்க்ரீஸ் யுவர் மார்க். அண்ட் பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளோ டைமை நீங்க சேவ் பண்றீங்களோ அந்த டைம் பிசிக்ஸ்க்கு நீங்க கொடுக்கலாம். பொதுவா ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டாலிட்டியில நீங்க எந்த சாப்டரை வேணா, எந்த சப்ஜெக்ட் வேணா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். நீங்க பயாலஜியை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம், அல்லது கெமிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம், அல்லது பிசிக்ஸை கூட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் திங். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்து இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து நான் படிச்சது ஈஸியா இருக்கிறது, பயாலஜி எனக்கு ஈஸியா இருக்கும்னு ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கெமிஸ்ட்ரி ஈஸின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பிசிக்ஸ் ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியோ கான்ஃபிடென்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் எழுதலாம். இல்லைன்னா நீங்க அது உங்களுடைய பேட்டர்ன். சரியா? நீங்க ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வேற பேட்டர்ன் எழுதுவாங்க. அப்போ பிசிக்ஸுக்கு நிறைய டைம் எடுத்துட்டோம் சார், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி டைம் கன்சியூம் பண்ற கொஸ்டின்ஸ் நிறைய வந்துருச்சு, அதனால டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு போகும்போது சுத்தமா டைம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்க முடியும்னா OMR ஷீட்ல எழுதி பார்க்கும்போது உங்களால கத்துக்க முடியும். ஸோ கொஸ்டின் பேப்பர், எந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் சரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கட்டாயம் லாஸ்ட் 5 இயர்ஸ்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். லாஸ்ட் 5 இயர்ஸ் 2023, 22, 21, 20, 19 அட்லீஸ்ட் இந்த 5 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸையாவது நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா படிச்சிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அதனுடைய எல்லா சொல்யூஷன்ஸ், அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் சொல்ற அளவுக்கு நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா தட் வில் ரியலி ஹெல்ப் யூ. அடுத்த இந்த வருஷம் எழுத போற இந்த 2024 எக்ஸாமினேஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா
கடந்த சில வருஷங்களாவே நீங்க எடுத்து பாத்தீங்க 2023 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கூட எல்லா சப்ஜெக்ட்லயுமே டிட்டோ கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து ஒரு 10 வருஷம் அல்லது ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டினாவது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு, ரெப்ளிகேட் ஆயிருக்கு. கான்செப்ட் மட்டும் இதாகுது அப்படின்னு சொல்ல வரல, அந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் பழைய வருஷங்களை கேட்ட அதே கொஸ்டினை அதே ஆப்ஷன்ஸோட அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு. நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன், அதுல நம்ம பார்க்கும்போது இது பண்ண முடியும். ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் பேப்பரோ மார்க் டெஸ்டோ எது எழுதினாலும் சரி, ஈவன் இந்த மாதிரி மென்டியே அட்டன் பண்ணாலும் சரி, அந்த கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய சொல்யூஷன்ஸை நீங்களே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க மறக்க மாட்டீங்க. நான் சொல்யூஷன்ஸை டைரக்டா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அல்லது இந்த மென்டிலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கூட அந்த விஷயம் வந்து நீங்க எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்கும். பட் நீங்களே உட்கார்ந்து உங்க புக்ல தேடி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு மறந்து போகாது, ரொம்ப நாள் நிற்கும். நம்ம 2024 எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் நின்னா போதும்ல. அதுக்கப்புறம் நீங்க கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் எல்லாம் மறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நீங்க ஒன்ஸ் எம்பிபிஎஸ் குள்ள போயிட்டீங்க, பிடிஎஸ் குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நீங்க பெருசா இது பண்ண வேண்டியது இல்லை. அட்லீஸ்ட் அது வரைக்குமா ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்களே ஆன்சரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனசுல நிற்கும். ஸோ சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, வீடியோ ஒரு வேளை லைக் போடல அப்படின்னா லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்முடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கவுன்சிலிங் ரிலேட்டடா அல்லது எக்ஸாமினேஷன் ரிலேட்டடா, அந்த மார்க் டெஸ்ட் ரிலேட்டடா, இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வாட்ஸ்அப் குரூப்ல இது பண்ணுங்க. இன்கேஸ் பர்சனலா என்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் 9514424475 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அந்த நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும். சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பயாலஜியில நமக்கு வந்து லிவிங் வேர்ல்ட் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து மென்டி இருக்கு, ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல இது பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.